வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் ரோஷினி பண்ண ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில்லி எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எக் நூடுல்ஸ் இல்லை, எக்லேயே நூடுல்ஸ். ஆமாம், எக்கையே நம்ம நூடுல்ஸ் மாதிரி பண்ணி சாஸோட குக் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது டின்னருக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆம்லேட் மாதிரி இது ஒரு பேனில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ் இதில் ஊற்றிக்கோங்க. ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துடுறேன். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று மட்டும் பேருக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி வெங்காயத்துக்கான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/2 கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோட் ஆகணும், ஆனால் இது உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.